அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Fusion. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து சண்டே. நான் காலையிலேயே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நாஸ்லமா தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். நாஸ்லமா பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி 2 வகையான மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது. இன்னொரு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் இருக்கிற மாதிரியான மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். நாசிலமா சம்பல் பண்ணுறதுக்காக தான் வந்து மிளகாய் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே போட்டு நம்ம அரைச்சோன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். அதே மாதிரி கலரும் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கூட வந்து பாயில் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஓரளவுக்கு காரமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால இப்படியே விதையோடையே போட்டு நான் வந்து பாயில் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். தண்ணி ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த மிளகாய் வந்து நம்ம சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வந்து பாயில் பண்ணால் போதும். லிட் போட்டு கவர் பண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாசிலமா சம்பலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு தோலை உரித்து வச்சுக்கிறேன். இந்த நாசிலமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி தான். அவங்களோட ரெசிபி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சம்பல் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து மலேசியன் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மலேசியன் டிஷ்ஷஸ் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து வீட்டில் குக் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ குக் பண்ண மாட்டேன். எப்போயாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து குக் பண்ணுவேன். இன்ஷால்லா நான் வந்து நிறைய ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு அதையும் வந்து உரிச்சு இங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு இஞ்சி வந்து போதும். ஸோ இது எல்லாம் வந்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நம்ம இங்கே வந்து பாயில் பண்ண வச்சுருந்தோம்னா அந்த மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு சேர்க்குறப்ப தான் வந்து நாசிலமா சம்பல் வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம். நான் 3 வெங்காயம் மட்டும் அரைக்கிறதுக்கு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இன்னும் ஒரு வெங்காயம் எடுத்து தனியாக நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது வதக்கிற டைமில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மட்டும் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தனியாக வந்து நம்ம மிளகாய் வந்து அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு தேவையில்லை. ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே வந்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து இங்கே ஊற வச்சுக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கூடவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பத்தலை அப்படின்னா திரும்ப கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு வந்து முக்கியமாக இந்த சம்பலுக்கு வந்து சேர்க்கணும். நெத்திலி கருவாடு சேர்த்துட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சமாக தான் இதில் வந்து நான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா தனியாக ஃப்ரை பண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போவே இதிலே சேர்த்துட்டு கூட நீங்கள் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெத்திலி கருவாடு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், நெத்திலி கருவாடு இது 2த்தையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறப்பவே வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ரம்ப இலை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இதுவும் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த சம்பல் வந்து நல்லா வாசமாக இருக்கும்.
இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் கருவாடெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு இது நல்லா குக்காக விடணும். இதை வந்து ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல மிளகாய், அதை வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து ஆனியன் வந்து குக் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவுமே வந்து நல்லாவே வந்து குக் ஆகிருச்சு. இது வந்து பச்சை வாசனை போக வந்து நல்லா குக் ஆகணும். இது குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. இதில் இருந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியும் கலந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா குக் பண்ணணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை வந்து வேறு ஏதாவது கடாயில் கூட இதை வந்து பண்ணலாம். ஆனால் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுட்டு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 10 மினிட்ஸ் மாதிரி வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது குக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருப்பட்டியும் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். கருப்பட்டி வந்து ஒரு பீஸ் கருப்பட்டி வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பிளாச்சான் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் பேஸ்ட்டு தான். இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காது, அலர்ஜி வந்து வரும். எங்கள் வீட்டில் வந்து தசீனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒத்துக்காது. அவனுக்கு வந்து அரிப்பு வர மாதிரி வந்துடும். அதனால் நான் அவ்வளோவா சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் இந்த ஷ்ரிம்ப் பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சில பேருக்கு வந்து இந்த பிளாச்சான் ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஆனால் சில பேருக்கு வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து பிளாச்சான்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இதை வந்து கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்த உடனே கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. இது நல்லா கொதித்து குக் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக ஸ்மெல்லே வந்து இருக்காது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து நான் சேர்த்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் போல் வந்து இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே பச்சரிசி தான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மோஸ்ட்லி நாஸ்லமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த பச்சரிசியில் தான் வந்து செய்வாங்க. நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து 6 கப் அளவுக்கு தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட இஞ்சி வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டான் லீஃப் வந்து சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து 20 கிராம்ஸ் மாதிரி வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இதை வந்து ரைஸ் குக்கரில் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்து இருக்கும். இப்போ அதை லிட்டை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து குக் பண்ணுறப்ப இந்த சம்பல் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே பார்த்தாலும் தெளிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கொதிக்கிறப்ப வந்து தெளிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து தெரிக்கும் எங்கே பார்த்தாலும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன். எங்கே பார்த்தாலும் இதை மிக்ஸ் பண்ணோன்னா அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இது இன்னும் நல்லா வந்து குக்காகி வரணும். இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தெறிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து திக்காகிடுச்சு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி கொதிச்சா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னுமே வந்து கலர் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். நாஸ்லமா சம்பல் வந்து நமக்கு சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடுச்சு.
நாசி லெமாக்கு இங்கே ரைஸும் வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு போகிறேன், பிள்ளைங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து நாசி லெமா வந்து பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான நெத்திலி கருவாடு அப்புறம் கடலை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறப்பவே நல்ல மணமாக இருக்குது. இந்த டவுன் பாண்டான் வந்து போடுறோம்ல, அதாவது இந்த ரம்பையில் வந்து போடுறோம்ல, அதோட வாசமும் தேங்காய் பால் வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வந்து நாசி லெமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ பிளேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறப்பவே வந்து எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது. ஏன்னா அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு அப்புறம் வந்து பீனட் அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிடுவாங்க. மலேசியாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சொல்லணும். முக்கியமாக இந்த பாயில்டு எக் வந்து வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு முட்டைலாம் வந்து இங்கே கடையில் வாங்குறப்ப வந்து வச்சு தர மாட்டாங்க. ஒரு பாதி முட்டை இல்லைன்னா காவாசி முட்டை தான் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறப்ப இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம். நம்ம ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸ் சாப்பிட்றது ரொம்பவே கம்மி தான், யாருமே சாப்பிட மாட்டோம். இங்கே மலேசியாவில் வந்து ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த நாசி லெமாவும் கண்டிப்பாக வந்து இருக்கும். எல்லா இடத்துலையுமே நாசி லெமா வந்து விற்பாங்க. காலையிலேயே வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்பலும் வச்சாச்சு. இது கூட வந்து ப்ரான் கிரேவி வந்து நான் பண்ணியிருந்தேன், அதையும் வந்து சேர்த்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நாசி லெமா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், இப்போ சாப்பிட்ணும் போல தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் நானும் வந்து இந்த நாசி லெமா தான் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்ப போகிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இப்போ கல்யாணத்துக்கும் கிளம்பியாச்சு. இந்த அபாயா தான் இன்றைக்கி வந்து நான் போட்டுட்டு போக போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் ஷேர் பண்ண ரெசிபியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.